அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது நபிகளாரின் நற்போதனைகள் பாகம் 36. நரகிலிருந்து பாதுகாப்பு பெற ஒரு சின்ன உபதேசம். பேரிச்சம் பழத்தின் சிறு துண்டையாவது தர்மம் செய்து நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அதீபின் ஆத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 1417வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. மறுமை நாளில் வெற்றி பெறுவதற்கு இஸ்லாம் பல வழிகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறது. மறுமையில் வெற்றி அடையணும், தோல்வி அடைந்து விடக்கூடாது. அதில் முக்கியமானதாக தர்மத்தை இஸ்லாம் குறிப்பிடுகிறது. பெருநாள் தினத்தன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வலியுறுத்தியது இந்த தர்மத்தை பற்றி தான். பெருநாள் உரைகளில், குத்பா உரைகளில், பெண்கள் அதிகம் நரகத்தில் இருப்பதை நான் கண்டேன், எனவே நீங்கள் உங்கள் ஆபரணத்திலிருந்தாவது தர்மம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டது நரகத்தை விட்டு பாதுகாக்கும் கவசமாக இந்த தர்மம் இருப்பதை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது. பெரிய அளவில் இருந்தால் தான் தர்மம் செய்ய வேண்டும் என்பது இல்லை. குறைந்த அளவு தர்மம் கூட மறுமை நாளில் நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்து விடும் என்பதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவுரையில் ஒன்று. நாம் மன தூய்மையோடு செய்யும் குறைந்த அளவு தர்மம் மறுமை வெற்றிக்கு அது கொண்டு போய் நம்மை சேர்த்துடும் என்பதால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்டையாவது தர்மம் செய்து நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே தர்மம் என்பது நிறையா குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம உடலில் இருக்கிற இந்த முட்டுகள்லாம் இருக்குது பாருங்கள், எத்தனை முட்டு இருக்குது, காலிலேருந்து கை வரலையும், முதுகு எல்லாம். அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு முட்டுக்கும் நீங்கள் தர்மம் செஞ்சுருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு தர்மங்களை பற்றி மிகவும் வலியுறுத்தப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஏனென்றால் அல்லாஹ் ஏற்றத்தாழ்வுகளாக மனிதனை படைச்சிருக்கிறான். ஒருவனுக்கு அதிகமாக கொடுத்து சோதிப்பதற்காக அதிகமாக செல்வங்களை வழங்குறான். பலரை ஏழைகளாக அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான். அப்போ இவர்கள் மூலமாக அவர்கள் காக்கப்பட வேண்டும், இவர்கள் மூலமாக அவர்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்ற நியதியில் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து நிர்வகித்து கொண்டிருக்கிறான். அதை கணக்கின்றி அதிகமாக யாருக்கு அல்லாஹ் வழங்குகிறானோ அதில் மிகப்பெரிய சோதனை இருக்குங்கிறத விளங்கி, அது நமக்கே வழங்கப்பட்டது அல்ல என்பதை விளங்கி பிறருக்கும் கொடுத்து உதவக்கூடிய மக்களாக நாம் திகழ வேண்டும்.